எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ரகசியமாக இருக்கும் இந்த இடமெல்லாம். எல்லோரும் வந்து போய் எல்லாம் பழகிட்டாங்க. இந்த ஒரு ஆசிரமம் இருக்குன்னு சொன்னேன்ல, அது எல்லாத்துக்கும் தெரியுது. முதல்ல இருக்கிறதே தெரியாது. எனக்கே ரொம்ப நாளாக தெரியல. திருவண்ணாமலை கோவில் தெரியும், இந்த இடம் இப்படி ஒன்று உள்ளே இருக்கிறதே தெரியல. அப்புறம் இந்த 2014 அந்த மாதிரி டயத்தில் தான் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி தான் அறிமுகமாச்சு. இவ்வளோ விஷயம் இருக்குது உள்ள. அப்போ கூட இந்த அளவுக்கான ரோடெல்லாம் இல்லை, ஒத்தையடி பால் மாதிரி தான் இருக்கும். 2 வீலர்ஸ்லாம் வந்து போல் அப்படி தான் இருக்கும். கார் வரதே அன்றைக்கெல்லாம் கஷ்டம். இது சாவித்திரி ஃபோட்டோ. ஆமாம், அவர் எங்கள் மாமாவெல்லாம் இங்கே அவர் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க காரில். குருந்தமலை கோயிலுக்கா? அப்படியா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்லை, அவங்க ஃபேமிலி இவங்க ஃபேமிலி. ஓ அப்படியா, சரி சரி சரி. அது எப்படி இந்த மலை பற்றி அவங்க எப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க? அவங்க இந்த இல்லை உங்ககிட்ட எப்படி சொன்னாங்க? நீங்கள் நான் எதாச்சும் மாமா சொல்லிட்டு இருந்தாரா இந்த டாபிக் எடுக்கும்போது வெளில போகலாம் அப்படின்னு. ஆஹா, எல்லாரும் அக்கா அங்கே திருநெல்வேலியிலேருந்து வருவாள்ல, இப்போ வந்தாங்கன்னா சென்னையிலேருந்து எல்லாத்தையும் வர சொல்லிட்டு ஒரு வேன் மாதிரி புக் பண்ணி போகலாம் அப்படின்னு. அப்பதான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கோயிலெல்லாம் இருக்கு, ரவுண்ட் அடிச்சு அப்படியே சாப்பிட்டு போய் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு. நான் போயிருக்கேங்க அப்படின்னா அப்போதான் சொன்னேன் அப்படின்னா. இந்த லெஃப்ட்லேயே போய் போனாலும் போது அங்கே போய் கூட ஏறிக்கலாம் மேலே. லெஃப்ட்லேயே அப்படியே இந்த கோயில் அப்படியே பார்த்த மாதிரி நல்லா இருக்கு பாருங்க. அகத்தியர் ஆசிரமம். ஒரு நாள் உள்ளே போய் எல்லாம் பார்த்து அனுபவம் எடுத்துக்கணும். சரி, நான் போனது தான் எல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி போனது. இப்போ கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு, இடையிலலாம் அவர் வரல. இங்கே ஒரு சிவன் சன்னதி தனியாக இருக்கும் பாருங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பைரவா? சரி சரி சரி. நீ ஒரு டைப்பாக பார்க்குறிய, என்ன ஆச்சு உனக்கு? இந்த ரோடு இப்போ தான் ஒரு 2-3 வருஷம் தான் ஆச்சு போட்டு. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு மண் ரோடு மாதிரி தான் இருந்தது. சூப்பராக இருப்பாங்க, ஒரு தனி அனுபவம் நல்லா இருக்கும். திருவண்ணாமலை கோவில் தெரியுது பாரு. பாரு இந்த மண் ரோடு எப்படி இருக்குது. இது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இந்த ரோடெல்லாம் இருக்கும். 2 வருஷம் ஆச்சு இதெல்லாம் போட்டு. வீட்டுக்கு தெரியாம ஊருக்கு தெரியுங்க, இருங்க போட்டு விடுவோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் மண் ரோடா இருந்தது, வந்து எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க பாரு. இந்த காட்டு வழியும் போயிட்டு இருந்தோம், இந்த ரோட்ல எல்லாம் கூட இப்படி போயிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் எல்லாம். அவன் சொல்றா போட்டோ எடுத்துட்டு போறாங்க. எது போட்டோ சொல்லுங்க போல இருக்கு. மாட்டினீங்கடியா? இரு இரு. இதுவே ஷார்ட்கட்லாம் இருந்தது ஃபர்ஸ்ட் தேடி பார்த்தேன். இப்போ ப்ராப்பரான ரோடு இந்த மாதிரி போட்டாங்க. வியூ பார் எப்படி இருக்குன்னு. வாவ், ரோட்டோரத்தில் பாம்பு புத்து கோயில் ஒன்று இருந்தது, எல்லாம் சாமி கும்பிட்டு இருந்தாங்க வச்சு வீட்டுக்கு பக்கத்துலயே. அணிலெல்லாம் அதில் கவர் ஆகுமான்னு தெரியல. சரி, அந்த அளவுக்கு டிஜிட்டல் ஜூம் டெக்னாலஜி எல்லாம் நம்மகிட்ட இல்லை. வருங்காலத்தில் ட்ரை பண்ணுவோம் அதெல்லாம். நம்மகிட்ட ஒரு பூனைக்குட்டி இருக்கு, அதுவே அணில் மாதிரிதான், மரமெல்லாம் ஏறி சுற்றி திரியுது. மழைங்க பாரு செப்பையா தெரியுது. இன்னைக்கு கொஞ்சம் சொல்ற மாதிரி இல்லை, ஏத்தெல்லாம் சூப்பரா இருக்கும். ஏத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம்.
எல்லாம் என்ன மண்ணு கொட்டி போட்டிருக்கிறாங்களா இல்லை இருந்த மண்ணே இப்படி தானா என்னன்னு தெரியல. அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன முதல்ல வெறும் காடாக தான் இருந்தது. பார்த்தா எல்லாம் பயங்கரமான விவசாய நிலமா எல்லாம் பண்ணிட்டாங்களே. அது எல்லாம் எப்படி என்னன்னு தெரியலையே. டெவலப்டா இருக்கு ஏரியாலாம். விவசாயத்துக்கு சூப்பராப்பா. இதான் ஏமா சூப்பர். கிராமம் சொல்லுவாங்க. கிராமம் பேர் சொல்லுவாங்க மறந்து. தேக்கம்பட்டி பக்கத்துல தான் இதெல்லாம். பைப்லைன் ஓடுது. கெண்டேபாளையம் இந்த ஏரியாவுக்கு கிராமம். கெண்டேபாளையம் கிராமம். 8ஆம் நம்பர் ஒன்று வந்துருந்தது. யார் நம்ம நாகராஜ் சபரிமலை ஐயப்பன் கோயில் போகிறோம்ல, அவரோட பஸ்ஸு தான் அது. அது ஒன்றும் சரியாக ஓட்டம் இல்லை. வச்சிருந்தாரு டிராவல்ஸ் பஸ் எல்லாம் வச்சிருக்காரு. ஒரு 2-3 இப்பெல்லாம் அடிக்கிறாரு. சொந்தமாக எல்லாம் டூர் எல்லாம் கண்டக்ட் பண்ணி பண்ணுறாரு. அப்புறம் ஆல் இண்டியா டூர் மாதிரிலாம் ட்ரெயின் ட்ராவல் அது இது அதெல்லாம் பண்ணுறாரு. சர்வீஸ் எல்லாம் இன்கம் வந்துடுது. நல்லா ஒரு அளவுக்கு இருக்காரு. டவுன் பஸ் வாங்கி போட்டு ஒன்றும் சரியாக ஓட்டம் இல்லை. லெஃப்டில் போய் இதுதான் கெண்டேபாளையம் கிராமம். பழைய நெத்தியடின்னு ஒரு படம் இருக்கும், பாண்டியராஜன் படம். எஸ்.ஜே. சூர்யா இன்ட்ரோ சின்ன ரோலா பண்ணியிருப்பாரு அதில். எஸ்.ஜே. சூர்யா அந்த ஏரியா இதில் அதுல எல்லாம் காமிச்சிருப்பாங்க. இந்த ஏரியாலாம் பாண்டியராஜ் எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டு ரிட்டர்ன் பணக்காரனா வருவான். கார்ல வருவான், பெரிய கார்ல. இந்த ரோட்ல எல்லாம் அப்படியே டிராவல் பண்ணி வரும். அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி இருக்கும். என்ன அளவுக்கு குளிக்கிறதுக்கு விளையாடுறதுலாம் உகந்துதான் தெரியல. இங்கெல்லாம் யாரும் அப்படி பண்றதும் இல்லை. இதே கேரளாவாக சும்மா ஜம்முன்னு எல்லாம் குளிச்சுட்டு விளையாண்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரும் அப்படி பண்றது இல்லை. ஓ, இதான் சாலையூர் அப்படிங்கிற கிராமம் இல்லையா? ஆமா ஆமா. ஓகே, அதுலேருந்து அப்படியே வெள்ளிங்கார் ரோட்ல ரைட் விட்டு தோளம்பாளையம் ரைட்டில் போனால் தோளம்பாளையம் வெள்ளிங்காடு. பள்ளம் பாரு, இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது. தண்ணி ஓடுமா என்னன்னு தெரியலையே. பள்ளமெல்லாம் நல்லா தான் இருக்குது, தண்ணி தான் இல்லை. இது பார்த்தா என்னமோ அடர்ந்த காட்டு மாதிரி தெரியுது. பயங்கரமான காட்டு. பழைய கால வீடு பாரு உள்ளுக்குள்ள. யாரோட அருமை. போலாம். வாவ், இந்த மாதிரி சந்தை கடையெல்லாம் நம்ம நாட்டுடைய கலாச்சாரத்தோடைய அடையாளம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு விதமான டிசைனில் இருக்கும். அதில் ஒரு இந்தியா மோஸ்ட்லி பார்த்தோம்னாலே சந்தை கடையோட லுக் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஒற்றுமையும் இருக்கும், அதில் நிறைய சேஞ்சஸும் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. சூப்பர். இதெல்லாம் ஓடுது பாரு, ஆச்சரியமாக இருக்குது. இந்த சைடெலாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. முதல்ல இந்த லைனில் நிறையா இருக்கும், கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த 4 கார்னரோட அந்த பக்கம் கிழக்க தான் இருக்குது. இந்த சைடு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆச்சரியமாக இருக்குது. சூப்பர். என்ன செவ்வாய்க்கிழமையா? ஓ, இந்த சைட்லாம் செவ்வாய்க்கிழமை சந்தை. கணேஷ் தியேட்டர்னு ஒன்று இருந்தது, இப்போ ஓடுதா?
ஒன்றும் போஸ்ட்டுங்கான ஒன்றுங்கான இருக்கு மூடிட்டாங்க. கடைசி வரைக்கும் ஓடிட்டு இருந்ததுன்னு நினைச்சோம். கடைசியில இன்னும் ஸ்டாப் பண்ணிட்டான் போல, சரியா தெரியல. புஜங்கனூர் கணேஷ் தியேட்டர் இங்க ஒன்று இருக்கு. இதுவும் பழைய தியேட்டர் தான், பேர் சரியா தெரியல. தியேட்டர் தான், ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரியுது பாரு. எப்படி இருக்கு பாரு. எந்த காலத்துல ஓடின தியேட்டர்னு தெரியல. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. உள்ள போய் ஒரு நாள் ஹாரர் பிளாக்ஸ் பண்ணணும். அப்பாண்டட் ஏரியா. அது லெஃப்ட்லேயே போயிடு, லெஃப்ட் பார்த்தே போயிடு. அங்கே போய் அந்த ஸ்லோப்பெல்லாம் ஏறி போகலாம். இதில் போனால் வெள்ளிங்காடு மற்றொரு இதில் போனால் கேரளா சோளம்பாளை வழி அப்படியே கேரளா வழி போகலாம். நம்ம வந்து அந்த முட்டுக்கல்லுன்னு ஒரு ரோடு இருக்கும், அதில் டைவர்ட் ஆகி அந்த ஸ்லோப் ஏறி அப்படி போய்க்கலாம். ஒரு மாதம் அங்கேயும் வெளியே போயிட்டு வந்தால் எல்லாம் வீடு கட்டடம் பில்டிங்கு எல்லாம் ஏகப்பட்டது முளைச்சி நிற்கிது. அங்கே இங்கேயும் போயிட்டு வந்தோம்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. அணில் பற்றியா? அணில் குஞ்சு. பைக் அடியில் போக வேண்டியது. ஓஹோ, போட்டு அப்படியே அவன் போனோட அந்த அளவுக்கு சென்சிட்டிவ். தண்ணி பார் சூப்பராக இருக்கு. யாருமே இறங்கி விளையாட மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்களே, என்ன விஷயம்? இது சீலியூருங்கிற வில்லேஜ். இங்கே வந்து பாரு, அதான் சோகமலை ரங்கநாதர் கோயில், அது மலை உச்சி. இந்த ரைட்டில் போனோம் அப்படின்னா மலை அடிவாரத்தில் அகத்தியர் ஆசிரமம் ஒன்று பார்க்கலாம். அதை போட்டு சப்தகிரி அகத்தியர் ஆசிரமம் அப்படின்னு ஒன்று போட்டுருக்காங்க. இந்த மலை மேலே ரங்கநாதர் கோயில், மலை அடிவாரத்தில் இந்த பின்னாடி வந்து அகத்தியர் ஆசிரமம். அப்புறம் பக்கத்தில் கூட இன்னொரு ஆன்மீக ஸ்தலமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இது ஒன்று இருக்குது, ஆசிரமம் மாதிரி ஒன்று இருக்குது. பிரைமரி ஹெல்த் சென்டர். காட்டுக்குள்ளே ஜம்முன்னு இருக்கு. சீலூர் இறங்கி ஒரே ரோடு இப்படி உள்ளே வந்தோம்னா நேராக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்கே ஒரு ஆன்மீக ஸ்தலம் வந்து மகாகுரு முத்திரை தியான சங்கம பீடம் அப்படின்ட்டு இங்க ஒன்று இருக்கு. இது வேண்டாம். இது இப்பெல்லாம் ஆள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அகத்தியர் ஆசிரமம் பார்க்கலாம், ஆள் இல்லாமல் இருந்தால் போகலாம். அது பாரு, அந்த மலை மேலே இருக்கு பாரு, பாதியில் வண்டி போகும், அது வரைக்கும் போகும். யாரு இல்லாமல் நல்லா சுதந்திரமா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பாரு, இங்க போர்டு வச்சிருக்காங்க பாரு, அப்படியே உள்ள வீடு பார்க்க அப்படின்னு. சீலியூர் ஸ்ரீ அகத்தியர் சப்த ரிஷி சக்தி பீடம் அப்படின்ட்டு. வேகமாக ஆள் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நமக்கு ஏகாந்தமாக தனிமையாக இருந்தால் தான் நமக்குலாம் ரொம்ப பிடிக்கும். வாவ் சூப்பர். ஏன்னா ஆஃப் ட்ரவுசர் போட்டு வந்துட்டேன் அப்படி இப்படின்பாங்க. இப்படி உள்ளே கூட போகலாம். இந்த ரோட்டில் அப்படியே உள்ள போ. ரைட்டு, சூப்பர், அருமை. கண்ணுக்கு யாரும் படலை. அப்படியே முன்னாடி வரைக்கும் போ, பார்க்கலாம். வாவ், போகலாம். சூப்பர். ஓகே, மேலே அகத்தியர் ஆசிரமம் இருக்குது. யாரும் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல.
இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஹாஃப் பேண்ட்டெல்லாம் போட்டு அப்படியே சிம்பிளாக வந்துட்டோம். அதனால் அப்படியே திரும்பி போகிறது தான் நமக்கு நல்லது. கேமராலாம் வேறு ஓடுதா பார்த்தாங்கன்னா ஏதோ சங்கடப்படுவாங்க. நம்ம இன்னொரு நாள் வரலாம், தெய்வீகமாக வந்து இது அப்படியே கேப்சர் பண்ணிட்டு போகலாம். இந்த இடமெல்லாம் அப்படியே ஞாபகார்த்தமாக இதுக்கு முன்னாடியும் பதிவு செஞ்சுருக்கோம். சரி, அப்படியே தொடர்ந்து போகலாம். ரைட், இது எவ்வளோ ஒரு ரம்யமான லொக்கேஷன் பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு தெய்வ நிலையம் இருக்கும்போது அது நம்ம சொல்லவே வேண்டாம் எவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படின்ட்டு. சொல்லப்போனால் கொஞ்சம் மேடு வேறு, இன்னும் ஒரு 10 ஸ்டெப்பு மேலே ஏறி போகணும். இப்போ வியூ செம்மையாக இருக்கும் அங்கேருந்து பார்க்கும்போது. ஆனால் இன்றைக்கி நமக்கு பாக்கியம் கிட்டவில்லை. ஏன்னா கொஞ்சம் நேரம் இங்கே நின்று அமைதியாக ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு போகலாம் இல்லையா? சூப்பர், அருமை அருமை. இந்த மாதிரி இடத்துல ஒரு தெய்வ நிலையம் வைக்கிற அளவுக்கு இடம் கிடச்சிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அப்பா இதுவே ஆச்சரியந்தான். ஒரு நல்ல ஒரு பாக்கியம்தான். சூப்பர் இடம். ஆனால் வருங்காலத்துல எல்லாம் வீடுங்க அது இதெல்லாம் வந்துடும் பாரு. இதெல்லாம் இப்போவே எல்லாம் சைட் ஆகி போச்சு, பக்கத்துல எல்லாம் சைட் ஆகி போச்சு. எப்படி ஒரு காடு பாரு, என்ன மாதிரி ஒரு ரம்மியமான இடம். எல்லாம் எப்படியா அழிச்சு உங்களுக்கு எல்லாம் சைட் ஆக்கிறதுக்கு மனசு வருது. அவ்வளோ இல்லை. என்னமோ பங்களா கட்டிக்கிறாங்க, என்னன்னு தெரியல. அருமை அருமை அருமை. என்ன மாதிரி இருக்குது பாரு. இங்கிருந்து பார்த்தா வியூ என்னமோ சினிமாவில் பார்க்குற மாதிரி அப்படியே கற்பனை மாதிரி தெரியுது. சே, ஆச்சரியமாக இருக்கு. பச்சை பசேல்னு இருக்கு. என்ன வெயிலாக இருக்கும்போது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். அப்படி ஈவினிங் டைமில் ஆச்சுன்னா நல்லா கூல் டவுன் ஆகிடும். டவுன் எப்படி இறங்குது பார். என்ன வாழை போட்டுருக்காங்க. வாழை வாழை எல்லாம் ஃபுல்லாக அதிகம். புளியம்பட்டி அது இது ஓதிமலை மேட்டுப்பாளையம் சர்க்கிள் இந்த ஏரியா எல்லாமே பார்த்தா ஃபுல்லாக வாழை ஜாஸ்தி. இந்த சீசன்லையும் போடுறாங்க, நல்லா விளைஞ்சும் வந்துடுது. கொஞ்சம் ஒவ்வொரு நேரம் காத்தடிச்சு எல்லாம் சேதம் ஆகுது, இருந்தாலும் நல்லா கை கொடுக்குது போல இருக்கு. தென்னை ஃபுல்லா இருக்கு, ஒரு பக்கம் ஃபுல்லா தென்னை. வீடு கிணறு இதுதான். ஏதோ ஒரு லைன்ல அடுத்த லைன் அந்த செல்வபுரம் ரோடு ஒன்று சொன்னேன்ல, அங்கதான் ஒரு 10 வருஷம் முன்னாடி காட்டு பண்ணிங்க லைனாக வந்து ஒரு 10-20 உள்ளே விழுந்துருச்சு கிணத்துக்குள்ளார. நைட்டு இருட்டில் ஓடி வந்து கூட்டமாக வந்து எல்லாம் திப்பு திப்பு திப்புன்னு விழுந்து பெரிய அசம்பாவிதமாச்சு. ஒரு வருஷம் ஃபயர் ரெஸ்கியூ எல்லாம் வந்து என்னென்னமோ எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் எல்லாம் நிறையா இறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சில்னஸ் அதிகமாகிற மாதிரி தெரியுதுல்ல, திடீர்னு கிளைமேட் அப்படியே கொஞ்சம் மாறுது. ஐயா என்ன வண்டிக்கு எதை லிஃப்ட் கேட்கறதுக்கு எதிர்பார்க்குறாரு என்னன்னு தெரியலையே. கை காமிச்சிருந்தா ஏற்றிருக்கலாம். உங்களுக்கு கிராம சைடு தானே, ஒன்றும் தெரியாது, போயிருக்கலாம் அப்படியே.
ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா பயங்கர சில்லுன்னு ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. அப்படியே சில்லு சில்லுன்னு காற்று, நல்லா கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. அருமை அருமை. கேரளா ஸ்டேட் இண்டிவிஜுவல் ஹவுஸா இல்லை ஏதோ கிளப் அந்த மாதிரியா என்னன்னு தெரியலையே. பயங்கரமாக கட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு தாயா வாழ்க்கை. கீழியூர்லேருந்து அப்படியே எங்கே வந்திருக்கிறோம், முத்துக்கல்லூர் அதுக்கு பக்கத்தில் வந்திருக்கிறோம். ஆதிமாதையனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. வெள்ளியங்காடு, ஆதிமாதையனூர், முத்துக்கல்லூர், மஞ்சூர் ரோடு. பழைய ஓட்டு வீடு இன்னும் நிறைய கான்க்ரீட் ஆகி போச்சு. இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் வீடு அப்படி இப்படின்லாம் கிடைக்கிது. ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அது இதுலாம் வருதா, நிறைய சேஞ்ச் ஆகி போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வீடெல்லாம் பார்க்க முடியுதாங்க. அந்த ரைட்டில் போயிடலாம். ரைட்டில் போயிட்டு முத்துக்கல்லூர் ஏரியா பக்கம் வந்தாச்சு. இதே வந்தாச்சு, வெள்ளியங்காடே வந்தாச்சு. பின்னாடி இந்த ரோட்டில் போனால் முத்துக்கல்லூர், ஆதிமாதையனூர். இந்த லெஃப்ட் இருக்குது பாரு, இதுதான் டிடிஎஃப் வீடு இருக்கிற ஏரியாவாம்மா. இந்த லெஃப்ட் இருக்குது இல்லை, டிடிஎஃப்னு எல்லாம் அடிச்சுக்கிறானுங்களே. இல்லை இந்த ஏரியா தான் இதுக்குள்ளதான் அப்படிங்கிறானுங்க. நமக்கு ஒன்றும் தெரியல, நம்ம அது கண்டுக்கிறது இல்லை, ஒன்றும் தெரியல. அதெல்லாம் பசங்க சொன்னானுங்க. போர்டு இதெல்லாம் போட்டு இதுதான் வெள்ளியங்காடு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நினைக்கிறேன். ஏதோ பஸ்ஸு போகிறாவோ, ஆனைக்கட்டி பஸ்ஸு இதில் போகிறான். இதில் போய் எங்கே கனெக்ட் ஆகும்? ஆதிமாதையனூர்லேருந்து ஏதோ லெஃப்டில் கட் ஆயிருமோ என்னது, ஏதோ இருக்கும், விஷயம் இருக்கும். போவோமா? பஸ் பின்னாடியே போவோம். பஸ்ஸு பின்னாடியே போயிடலாமா? எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்தாச்சு இந்த ஏரியாவில். அத்தனையும் ஓடுமா, என்ன சமாச்சாரம் ஒன்றும் தெரியல. இதுதான் வெள்ளியங்காடு கிராமம். வெள்ளியங்காடு மஞ்சூர் எல்லாம் பஸ் ஏறும்போது இங்கே தான் டீ பிரேக்கு, சாப்பாட்டுக்கெல்லாம் இங்கே தான் பிரேக். இட்லி கடையில எல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. 3Bயா மேட்டுப்பாளையம் பஸ்ஸு 3B. இதான் பஜார் ஏரியா. கடை தண்ணியெல்லாம் வரணுன்னா இங்கே தான் வரணும். நிறைய காம்ப்ளெக்ஸ் அது இதுன்னு எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று இவன் நிற்கணும், இல்லை அவனாவது நிற்கணும். எவனும் நிற்காம அவன் பாட்டுக்கு பஸ்ஸு யூடர்ன் போடுறது போல இருக்குது. ஆமாம்மா, பஸ் யூடர்ன் லிங்க் ஆகணும்ல, அதுக்காக ஸ்கூல் டைமுக்கோ எதுக்கோ வருவான் போல இருக்கு. 4 டிக்கெட் ஏறுதோ, அதான் பார்த்தேன். இதுக்கப்புறம் ரூட் இல்லையே. ஆனைக்கட்டிக்கு இந்த பக்கம் எங்கே ரூட் இருக்குன்னு நானும் பார்த்தேன். இதுக்கப்புறம் மஞ்சூர் மலை தான் ஏற முடியும், வேற எங்கேயும் டைவர்ட் இல்லை. பழைய வீடுங்க பாருங்க, விஸ்தாரமா இடம் பாரு.
நல்ல பயங்கரமான காடு ஸ்டார்ட் ஆகும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இந்த ட்ரைபல் வில்லேஜ் ஒன்று இருக்குது, அது என்ன சொல்லுவாங்க, முள்ளியா ஏதோ சம்திங் தான் சொல்லுவாங்க. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு ஏரியா வரும், அது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலில் தான் கீழே தான் வருதுன்னு நினைக்கிறது. பார்டர் ஏரியா சூப்பராக இருக்கும், கடம்பூர் மாதிரியே இருக்கும் அந்த ஏரியா பார்த்தோன்னா. அவங்களும் அப்படி தான், எல்லாம் ரொம்ப பழைய வீடுங்க, கடை தண்ணியெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. எல்லாம் வீடுங்க பாரு எப்படி இருக்கு. அவ்வளோதான், இன்னொரு 1 கிலோமீட்டர் தாண்டோம்னா எல்லாம் டோட்டலாக முடிஞ்சிடும். ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஃபாரஸ்ட். அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் சொன்னோம் பாரு, முள்ளியே ஏதோ ஒன்று சொன்னோம் பாரு, அந்த ஏரியா தான். அதுக்கப்புறம் வில்லேஜ் இடையில பெருசாக ஒன்று சொல்கிற மாதிரி இருக்காது. இந்த பாக்கு தோப்புல என்ன வருமானம் என்னென்ன புரியலையே. அதை அந்த முட்டைப்பாக்கில் அவ்வளோ இது இருக்குதா, இல்லை வேற ஏதாவது யூஸ் ஆகுமா? பாக்கு மட்டும் போட மாட்டாங்க, பாக்கு நடுநடுவில் வேற இதெல்லாம் போடுறாங்க. இருந்தாலும் தென்னையெல்லாம் போடுறதுக்கு பதிலாக இந்த பாக்க போடுறாங்களே, அது என்ன அவ்வளோ ஒர்த்து இருக்காதுல்ல, டவுட்டாக இருக்குது நமக்கு. எல்லாம் கடந்து அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பாரு வியூ என்ன மாதிரி இருக்குன்னு. இது சவுத் வெஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம் இல்லையா, சதர்ன் வெஸ்ட் அந்த டிரெக்ஷன். இது சவுத்துன்னு கூட சொல்லலாம். இல்லை இங்கேருந்து பார்க்கும்போது வியூ இந்த அளவுக்கு இருக்குது. அந்த பாலமலை அது இது எல்லாம் இங்கேருந்து வியூ தெரியும். அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா மலை அடிவாரத்துலேயே வந்துட்டோம், பக்கத்துலேயே வந்துட்டோம். சின்ன சின்ன வீடுங்க அது இதெல்லாம் 1-2 இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டோம்னா இவ்வளோ ஹைட்டு மரம் தான், எல்லாம் பறன் கட்டியிருப்பாங்க மேலே. இந்த மாதிரி மரம் இருந்தால் போதும், எல்லாம் மேலே ஷெட்டு போட்டு பாலித்தீன் எல்லாம் போட்டு சின்ன ஒரு காட்டேஜ் மாதிரி கட்டிடுறாங்க. மழை பெஞ்சாலும் உள்ளே தங்கிக்கிறாங்க. செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு, ஆசையாக இருக்குது. அப்படியே நம்மளும் உள்ள ஒரு நாள் போய் பார்க்கலாமா அப்படின்னு. கடம்பூர் சைடு இருக்காங்க பாரு, அவங்ககிட்ட சொன்னால் கூப்பிட்டு போவாங்க, மேலே ஏற்றி உள்ளே போய் அதில் ஒரு வீடியோ பண்ணணும், யாருமே பண்ணாத அந்த அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் ஊரெல்லாம் தாண்டியாச்சு இல்லையா. இதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் தான். போர்டு வச்சுருக்குறாங்க, தமிழ்நாடு வனக்காப்பு திட்டமா, வன வளர்ப்பு திட்டம். ஓ சரி சரி, எல்லாம் பழைய போர்டு. ஓ ஜப்பான் எய்டடு இது டையப்பு. அருமை அருமை அருமை. எங்கே 2002 2003 அந்த பீரியடோட போர்டு அது. இல்லை பெயிண்டெல்லாம் விட்டு போய் பார்த்தாலே அந்த பழமையான லுக்கு தெரியுது. இது 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதுவே. அருமை அருமை. எல்லாம் பள்ளமாக இருக்குது இந்த லேண்டு. அவர் நிற்கிற இடம் மேடாக இருக்குது. செஞ்சிருக்குமா, செஞ்சிருப்பாங்களா எல்லாம் தெரியல. ஒரு ஸ்மெல் வருது, மீன் ஓரமா. கவர்மெண்ட் பஸ் வருது பார், மஞ்சூர் பஸ்ன்னு நினைக்கிறேன். மலை மேலே இருந்து வந்தால் அதுதான் இருக்கும். மினி பஸ் வரும், இல்லை டவுன் பஸ்ஸே அது வரைக்கும் போகுதா? பரவாயில்லையே. ஓ 3D, பரவாயில்லையே. டவுன் பஸ்ஸே அது வரைக்கும் போயிட்டு வருது. ஏதோ ஒரு ஏரியா வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வருது போல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. வியூ பாரு ஜம்முன்னு இருக்குது. அப்படிங்க அப்பா, அது இந்த சில்னஸுக்கும் அதுக்கும் சொல்லவே வேணாம், செம்மையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அனுபவிக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் கண்டிப்பா. எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு இங்கே வருவோம் அப்படின்னு. பக்கத்துலேயே தான் இருக்கும். அது அசாது, இன்னைக்கு போயிடலாம் நாளைக்கு போயிடலாம். இன்னைக்கு திடீர்னு பிளானே எல்லாம் வந்து கிளம்பி வந்துட்டோம். ரைட்டு பாரு, இந்த மரத்தில் என்னென்னமோ பறவைங்கள்லாம் சத்தம் போடுது. சூப்பராக இருக்குது, ஆனால் கண்ணுக்கு பட மாட்டேங்குது. வாவ்,
மணி என்ன ஒரு 4:45 இருக்குமா? ம். ஓ, நம்ம வீடியோ போஸ்ட் ஆகிருக்குங்கிறியா? ஓகே ஓகே. வா, டெவலப்பிங் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் ரோடெல்லாம் ப்ராட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. இங்கெல்லாம் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. அநேகமாக இது எலக்ட்ரிக் ஃபென்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்கள் எவ்வளோ ஒரு நிசப்தம். சூப்பராக இருக்குது. காலையில் அந்த சூரிய உதயம் டயத்தில் வந்தாலுமே இது ரசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான ஈவினிங் டயத்தில் வந்தாலுமே நல்லா ரசிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதை தாண்டி இந்த டிரெக்ஷனில் கேரளா இருக்குது. இந்த கார்னரில் எப்படி அருமை அருமை. இதை விட்டிங்கன்னா பாருங்கள், நாங்கள் அது வரைக்கும் போயிட்டு தான் ரிட்டன் வந்தோம். ஏன்னா கேமராவை கண்டாவே பிடிக்காத சில டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, அரசு துறையெல்லாம் இருக்குது. அது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் முன்னாடி அவங்களுக்கு கேமராவை கண்டாவே வைத்தெரிச்சலாக இருக்கும். அதனால நாங்கள் அப்படியே அங்கே போயிட்டு அப்படியே எட்டி பார்த்து ரிட்டன் வந்துட்டோம். ஏன் அன்வான்டாக அங்கே போயிட்டு தேவையில்லை, நம்ம ஒரு அமைதி அனுபவிக்கிறதுக்கு தான் வரோம் அப்படின்ட்டு ரிட்டன் வந்துட்டோம். போதும், இந்த இடத்துல வந்து நம்ம அமைதியாக கொஞ்சம் நேரம் நிற்கிறோம், இந்த அனுபவம் எடுத்துக்கிறோம், ரசிக்கிறோம், அவ்வளோதான். போயிட்டே இருக்கிறோம். அருமை அருமை. சூப்பர் சூப்பர். லார்ட் ஆல்டோ. இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து பக்கத்தில் தான் இருக்கும், ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும்னு வைங்க. பட் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லொக்கேஷனில் சுற்றிக்கிட்டே இருப்போம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது. இன்றைக்கி இங்கே வந்தோம், நல்லா இருக்குது. இந்த ஏரியா வந்து கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லாம் இங்கே நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். இந்த அரசாங்கத்துறையெல்லாம் பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் பிடிக்காது. அதனால நம்ம ஒதுங்கியே வாழ்கிறது. இந்த காட்டுக்குள்ளெல்லாம் போவோம், அப்படியே போயிட்டு எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். பாருங்கள், பேக்ரவுண்ட் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அருமை அருமைங்க, சூப்பர். இந்த மலைகள் எல்லாமே வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கீழே வரும்னு நினைக்கிறேன். இது ஏறி 2-3 பெண்டெல்லாம் ஏறி மறுபடியும் பள்ளத்தில் டவுன் இறங்கும். ஒரு 4-5 பெண்டு அப்படி கீழே இறங்கும். இறங்கி மறுபடியும் மலை ஏறுறது தான் ஃபுல்லாக நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் கீழே வரும். முள்ளி, கெத்தை, மஞ்சூர், கீழ்குந்தா, மேல்குந்தா அப்படின்ட்டு நிறைய இடம் இருக்குது. மேலே போகலாம், பட் பப்ளிக் அலௌடு இல்லை அப்படிங்கிறாங்க. நான் ஒரு 4-5 டைம் போயிருக்கேன், அந்த டைமில் பர்மிட் பண்ணாங்க. இப்போல்லாம் எப்படின்னு தெரியல. தென் பெட்டர் ஊட்டி ரோட்டில் போகிறதே பெட்டர். ஊட்டி குன்னூர் ரோட்டில் போனோம்னா 24 ஹவர்ஸ் எப்போ வேணாலும் போய்க்கலாம். இதில் அலௌடு கிடையாது. கவர்மெண்ட் பஸ் போகுது, பர்டிகுலர் டயத்துக்கு வரும், போகும். தென் என்னங்க இந்த இடத்தோடைய ஸ்பெஷல் இதுதான். இந்த வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை பற்றி வர்ணிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, உங்களுக்கே தெரியும். இந்த இயற்கையோடைய அழகு பார்த்தீங்கனாலே போதும். நம்ம என்ன பெருசாக சொல்கிறதுக்கு இருக்குது. இந்த காட்சிகளே பேசும். அவ்வளவு ஒரு அருமையான இடம் இது. ஸோ அரவுண்டு கோயம்புத்தூர் நீங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா 1 டே ட்ரிப் மாதிரி கூட நீங்கள்லாம் வந்து போகலாம். கொஞ்சம் சீக்கிரமாக பிளான் பண்ணி வந்தீங்கன்னா வந்துட்டு போகலாம். சூப்பரான இடம், அருமை அருமை. பாருங்கள், எல்லாம் இதெல்லாம் காடு. ஆடு மாடு மேய்க்கிறதுலாம் உள்ளே போயிட்டு எல்லாம் வராங்க போல் இருக்கு. சூப்பர். தென் நம்ம ட்ராவல் பண்ணுற வழியில் இவ்வளோ அழகான ஒரு மலைகள்லாம் சூழ்ந்த இந்த மாதிரியான ஒரு அழகான லொக்கேஷனில் என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு கிராமத்து கோவில். அருமை அருமை அருமை. இந்த சிற்பங்கள்லாம் பார்க்குறக்கே எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். வாவ். இந்த பின்னாடி மலைகளாகட்டும், இந்த மலைகளுக்கு அடிவாரத்தில் இந்த கோவில் ஆகட்டும், சூப்பர் சூப்பர். பாருங்கள், ஆப்போசிட்டில் தான் இருக்குது, கிழக்கு பார்த்து இருக்குது இந்த கோயில். கருப்பராயன் கோயில் அப்படின்னு நினைக்கிறேன். மேலே சாமியுடைய சிலை தெரியுது.
ரொம்ப பெரிய இடங்க, நல்ல பெரிய இடத்த கவர் பண்ணி கோவில் அமைச்சிருக்காங்க, மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர் சூப்பர். விசேஷ காலங்களெல்லாம் வந்தோம் அப்படின்னா சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சிலைகள் எல்லாம் இருக்குது கோவிலுக்கு முன்னாடி. அருமை அருமை அருமை. வாவ், சூப்பர். அருமை அருமை அருமை. ஓகே, சூப்பராக இருக்குங்க. இந்த தனிமைக்கும் இந்த இடத்துக்கும் இந்த ஆளரவமே இல்லாமல் இப்படி ஒரு இடத்துல வந்து நம்ம இதெல்லாம் அனுபவிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர்.